Welcome back to the trading world. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, நம்ப முடியாத வீடியோ. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பீப்புள் அண்ட் ஓல்டு சப்ஸ்கிரைபர் நம்பாமல் இருக்க வழியே கிடையாது. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நம்ப முடியாத வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி மூலமாக உங்களுக்கு என்னால் ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம், ஒரு மேஜரான ஒரு மெக்கானிசம், சின்ன மெக்கானிசம் ரிலேட்டட் டு ஸ்டாக் மார்க்கெட், அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங், அதில் ஒரு சின்ன மெக்கானிசம் உங்களுக்கு லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் மூலமாக ஃப்ரீயாக இது ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் மெயினாக. ஸோ அது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ரிலேட்டடாக நிறைய பழைய வீடியோஸ் இருக்குது. ஸோ ஒன்லி ஓப்பனிங் ட்ரேட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களால் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரேடராக, ஒரு நாட் ஒன்லி அ ட்ரேடர், சில விஷயங்களை நம்மளால் நமக்கு பிலீஃபே இருக்காது. நம்ம எப்போவுமே எது என்ன சொல்ல வர்றது, அந்த 1% ஆஃப் சான்ஸ் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். அதை நம்ம நம்பணும் அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிபிள் தான். நமக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது எப்படி பாசிபிள் ஆகும்? ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எதெல்லாம் நம்ப முடியாமல் இருக்கோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு டவுட்ஃபுல் இல்லாமல் சீக்கிரமாக ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். இது என்னுடைய ஹார்ட் பிலீஃப். எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்பணும். நம்பினாதான் அடுத்தடுத்தது நம்மளால் மைண்டை ஓப்பனாக வச்சு அது ரிலேட்டடாக நம்மளால் விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு இந்த நம்ப முடியாத விஷயம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். என்னுடைய ப்ரீமியம் யூஸருக்கு நான் கொடுத்த விஷயம் இதுதான். மண்டே காலையில், வீக்லி ஃபோர்காஸ்ட் சாட்டர்டே சண்டே கொடுக்கணும். நான் மண்டே கொடுத்துருந்தேன். கரெக்டாக ஷார்ப்பாக எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள், 8:02. இந்த சிம்பிள் ப்ராட்காஸ்ட்டை குறிக்கிற சிம்பிள். இது நான் பர்சனலாக யாருக்கும் கொடுக்க கிடையாது. ப்ராட்காஸ்ட் இந்த மாதிரி ஒரு மைக் மாதிரி சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா ப்ராட்காஸ்ட். அப்படின்னா ப்ராட்காஸ்ட் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாரையும் ஒரு குரூப்பாக வச்சுட்டு நான் ஒன் வே கம்யூனிகேஷன், அவங்கனால எங்கிட்ட ப்ரைவேட்டாக தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். நான் ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா பியர் சிட்டிங் ஒன்லி பிலோ 80,433, 80,433, 80,433, 80,433, 80,433க்கு இங்க பியர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க மட்டும் அந்த பியர் வந்துருச்சுன்னா மார்க்கெட்டு கொலாப்ஸ். இதுதான் ஃபார்காஸ்ட். இதுக்கு முன்னால இந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன சைக்கிள் பை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பை, சின்ன சின்ன பை அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, அதுக்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் வேணும். அந்த கன்ஃபர்மேஷன் எல்லாம் கூகுள் மேப் மூலமா தான் அதை ட்ரேட் பண்ண முடியும். அப்படி இல்லை, நீங்க ஏதாவது உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு சப்போர்ட்டா எடுத்துட்டு எப்படி வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். அப்படிங்கிறது என்னுடைய அப்ரோச். ஓகேவா? அது நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் கூகுள் மேப் வச்சிருக்கிறவங்களுக்கு இங்க லேயர் 1 லேயர் 2 அப்படிங்கிற கான்செப்ட், மெக்கானிசம் அப்ளை பண்ணி உள்ள வரலாம். ஸோ இது சொன்னது. இப்போ நான் இதை சொல்லிட்டேன். 80,400,
33ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? இதுதான் அந்த சார்ட். நான் கொடுத்தது மண்டே. ஓகேவா? கரெக்டா எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு ரேலி எடுத்தோம். அடுத்தது எக்ஸாக்டா நம்மளுடைய லெவல்ல இருந்து ஒரு ரேலி எடுத்தோம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இந்த ரேலி எல்லாம் வந்து விட்டுருங்க. இதெல்லாம் ஷார்ட் சைக்கிள் வந்து இன்டர்டே. நம்ம கொடுத்தது என்ன, வாட் இஸ் தி திங் அப்படின்னா 80 இங்க பாருங்க, ஹை பார்த்துக்கோங்க. 80,433 இருக்கா, இங்க வருதா? ஸோ மார்க்கெட்டு இந்த நாளுக்கு அப்புறம் நேரா கேப் டவுன். எப்போ? வியாழக்கிழமை. நேரா இங்கிருந்து நேரா மேல வரான். எக்ஸாக்டா 80,433 எக்ஸாக்டா அந்த இடத்துல இருந்து தான் ஃபால். இதுதான் நம்மளுடைய வீக்லி ஃபார்காஸ்ட். 80,433 இருந்து அவன் பியர் அட்டாக் ஆகணும். நம்புனா நம்புங்க, நத்திங் இஸ் இம்பாசிபிள். மொத்தமா வந்து டபிள்யூடி கேன், அந்த கேன் அப்படிங்கிறவர் வந்து சொன்ன விஷயம் வந்து ரொம்ப 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 கம்மியான விஷயம். அவர் சொன்ன விஷயத்துல வந்து மெஜாரிட்டி வந்து ஹிடன், எல்லாமே மறைமுகமாக தான் சொல்லியிருக்காரு. டைரக்டாக வந்து சொல்லலை. டைரக்டாக சொன்ன விஷயங்கள் இருக்குது. பட் அந்த விஷயங்கள் வச்சு நீங்கள் வந்து இன்ட்ராடே எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது. பொசிஷனலாக நீங்கள் வந்து சர்வை பண்ணலாம். அதுலேயும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். சும்மா கேன் சொல்லிட்டாரு, இப்படி ஒரு ஆங்கிள் போட்டு இப்படி வாங்கினா விட்டுட்டா போயிடும் அப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி ரொம்ப அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டபிள்யூடிகேனுடைய ப்ரைஸ் மெக்கானிசம், டைம் மெக்கானிசம் அண்ட் ஹிடன் சீக்ரெட் மெக்கானிசம், இது எல்லாமே டீகோட் பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்பவே முடியாது. யார் வேணா, ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து நிறையா டபிள்யூடி கேன் ரிலேட்டடாக ஊர் ஃபுல்லாக நிறைய அனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டு நான் எந்த அளவுக்கு அவங்கக்குள்ளே இன்புட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் மை செல்ஃப், நான் டீகோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறது என்னுடைய சப்ஸ்கிரைபரும் என்னுடைய யூசருக்கும் தெரியும். ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியும் இதெல்லாம் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்து நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ இந்த விஷயத்த டீகோட் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணியிருக்கு. சும்மா வந்து ஒரே நாளில் வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ண கிடையாது. அதுக்கு நம்ம என்னென்ன டைம் கொடுக்கணுமோ அந்த டைமு, எஃபெக்ட்டு, ஹார்ட் ஒர்க்கு இது எல்லாம் கொடுத்து தான் வந்து அத்தனையும் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து இன்னி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு டொமைன், ஒரு யூஎஸ் பேஸ்டு டபிள்யூடி கேன் அனலிஸ்ட் அவங்கள அப்ரோச் பண்ணி அது ரிலேட்டடான ஒரு டொமைனை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கூடி சீக்கிரம் அது ரிலேட்டடாக நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். வீடியோக்கு நடுவில் ஒரு சர்ப்ரைஸ் ஃபார் ஜிமேப் யூசர். இன்னைக்கு ஒரு 10 to 11 o'clock எல்லாரும் ரெடியாக இருங்க. ப்ரைஸ் மெக்கானிசம், ரிஸ்க் ரிவார்டு 1:5, 1:10 சைட்வைஸில் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிறது எப்படி அப்படிங்கிற மெக்கானிசமை நான் ஷேர் பண்ணுறேன். ரெடியாக இருங்க. இது ஒரு சர்ப்ரைஸ். சப்ஸ்கிரைபர் யூசருக்கு வந்து கம்யூனிட்டி மூலமாக வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணேன். அது என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட், ரொம்ப பெரிய ஈவெண்ட் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள்
ஒன்று லாஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பெரிய ப்ராஃபிட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் இது 2 தான் இருக்குது, இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல மெஜாரிட்டி பீப்புள் வந்து லாஸ் அப்படிங்கிறதுல தான் மாட்டுவாங்க. சரிங்களா? அப்படியே அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சுனாலும் அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டாங்க. சைக்கலாஜிக்கலாக அவங்களுடைய மைண்ட் செட், பிபி எல்லாம் ஏறி தான் வந்து அந்த ஒரு ப்ராஃபிட் கூட இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஐ மீன் வாலட்டிலிட்டி. ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன் அண்ட் வாலட்டிலிட்டியை தவிர்க்கிறதுக்கு எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரைஸ் மெக்கானிசம். அப்படின்னா என்னப்பா? நம்ம ஒரு ஷேரை வாங்குகிறோம். வாங்கின ஷேரு நம்ம வாங்கின உடனே நமக்கு ஒரு பயம் காட்டிட்டு, பயம் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோன்னு வைங்களேன், நமக்கு ஒரு 10,000 20,000 லாஸ் காட்டிட்டு அது ஒரு 10,000 20,000 வர்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இந்த இடத்துல நம்மளுடைய எமோஷன்ஸ் எவ்வளோ உள்ள இருக்கும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு அவன் 10,000 லாஸ் காட்டுற இடத்துல வாங்கினா, புரியுதுங்களா? இப்போது நம்ம வாங்கினோன்னா நமக்கு 10,000 லாஸ் காட்டிட்டு 10,000 மேலே போகிறான். இது வந்து ஜென்ரலாக நடக்கிற ஒரு ட்ரேடிங் ஃப்ளக்சுவேஷன். இது ஃப்ளக்சுவேஷன் வச்சுக்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வாங்கினோடனே 10,000 கீழே போகுது. அப்போ நம்ம அந்த 10,000 கீழே போகிற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அங்கே நம்மளால பர்ஃபெக்டாக வாங்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? வாங்க முடியுமா? அங்கே நம்ம வாங்கி நம்மளுடைய ரிஸ்க்கு சின்னதாக வச்சா, ஒரு 2,000 3,000 வச்சு 15,000 எடுக்க முடிஞ்சா? ஸோ இப்படி தான் வந்து திங்கிங். அப்போது இது வந்து நான் வந்து இதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்னு நினச்சிருந்தா இதை பண்ணியிருக்க முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டு இது பாசிபிள், எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தால் தான் ஓகே இது பாசிபிள், அப்போ இது ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணணும், இது ரிலேட்டடாக நம்ம ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்கிற பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாக்ட் இந்த டைமில் காமா பிளாஸ்ட். காமா பிளாஸ்ட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் காமானா என்ன, பிளாஸ்ட்னா என்ன, டெல்டானா என்ன, தீட்டானா என்ன? இந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து நிறைய இருக்கு. ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அப்படின்னா, தீட்டா அப்படின்னா டைம் சம்மந்தப்பட்டது. அது நமக்கு தேவையே கிடையாது. ஏன் தேவையே கிடையாது அப்படின்னா, தீட்டா அப்படிங்கிறது வந்து டைம் கொடுக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு தீட்டா இருக்கு, 2 மணி நேரத்துக்கு ஒரு தீட்டா இருக்கு. அப்போ டைம் சம்பந்தப்பட்டது தான் தீட்டா. அது செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதை பற்றி இந்த சாப்டர் தேவையில்லை. நெக்ஸ்ட் டெல்டா. டெல்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரைஸ் மூவ் ஆனா ஆப்ஷனும் மூவ் ஆகும். கால் ஆப்ஷன் மேலே போகணும்னா ப்ரைஸ் மேலே போகணும், புட் ஆப்ஷன் மேலே போகணும்னா ப்ரைஸ் கீழே வரணும். இதுதான் வந்து டெல்டா. காமா. காமா அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போனால் கூட ஆப்ஷன் ரொம்ப பெருசாக மேலே போக வாய்ப்பு இருக்கு. ப்ரைஸ் ஒன்றுமே நடந்திருக்காது, சும்மா லைட்டாக எட்டி பார்த்துருப்பான், ஒரு ஸ்பைக் சின்னதாக ஒரு 20 பாயிண்ட் போகிறதுக்கே இங்கே வந்து ஆப்ஷன் எங்கேயோ பர்சன்டேஜில் வெடிக்கும். அதுதான் வந்து காமா. சிம்பிள். நான் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லலை, காமாக்கு ஒரு டெக்னிக்கல் மீனிங் இருக்குது, பட் அது வேண்டாம். ஸோ அப்போ காமா பிளாஸ்ட் அப்படின்னா ப்ரைஸ் நீ கொஞ்சம் நகுந்தாலும் இவன் வெடிக்க போகிறான். 10 ரூபாவில் இருக்கிறவன் 20 ரூபா 30 ரூபா. அதுதான் காமா பிளாஸ்ட். ஸோ இந்த காமா பிளாஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியுமா? ஆல்ரெடி நான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஜாக்பாட் ஒன்றுன்னு சொல்லி நான் லைவ்லேயே வந்து காட்டியிருப்பேன், அதை நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அந்த காமா பிளாஸ்ட், அதுவும் இந்த மாதிரியான ஈவெண்ட்
ஈவெண்ட் இல்லாமல் கண்டுபிடிக்கிறது அது கஷ்டம். ஈவெண்ட் இல்லாமல் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஈவெண்ட் இல்லாமல் எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லாமல் கண்டுபிடிக்கிறதும் பாசிபிள் தான். பட் அதை தாண்டி ஈவெண்ட் அப்போ கண்டுபிடிக்கிறதுல தான் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ஈவெண்ட் அப்போ தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு தெரியும். எங்கே நடக்கும் எப்போ நடக்குங்கிறதுல தான் பிரச்சனை. ஸோ அப்போ அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு என்ன வே, வாட் இஸ் தி பாசிபிள், என்ன ஐ மீன் என்ன அப்ரோச்சஸ் இருக்குது இப்படிங்கிறது தான் வந்து அந்த கான்செப்ட். ஸோ எக்ஸாக்டாக இந்த டைம் தெரியுதுங்களா? ஸோ இதுலேயும் வந்து நான் பாட்டுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஃபேக் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இது வந்து தேர்ஸ்டே வியாழக்கிழமை 9:28 சர்வரோடு இருக்குது. ஸோ இது வந்து ஃபேக் அப்படின்னு இருக்காது. இது நான் ஏன் ஃபேக் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் இதெல்லாமே பண்ணுறேன். ஸோ அதை காட்டிடுறேன். ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு எதுக்கு பண்ணுறேங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். பட் அதுக்கு மேலே காட்டிடுறேன். இப்போ ஒன்ஸ் பீப்புள் ஆக்டிவ் ஐ வில் ஷேர் எக்ஸாக்ட் காமா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து நிறைய பேர் ஆக்டிவ் ஆனாங்க. ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ட் காமா பிளாஸ்ட், எக்ஸாக்ட் இந்த விஷயங்கள் வந்து 100% எதுவுமே பாசிபிள் இல்லைப்பா, நம்பிக்கையாக இல்லைப்பா அப்படிங்கிறவங்களுக்காக இதை நான் அழுத்தி சொல்கிறேன். எக்ஸாக்ட் காமா பிளாஸ்ட். ஸோ இது வந்து கொடுத்தது கரெக்டாக ஒரு 9:40 வந்து பிளாஸ்ட் 100% பாசிபிள் அப்படின்னு வந்து கூகுள் மேப்பில் காட்டின ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். போஸ்ட் பண்ண உடனே சரி எல்லாருக்கும் வந்து பை பண்ணுறதா செல் பண்ணுறதா, கால் ஆப்ஷன் போகிறதா புட் ஆப்ஷன் போகிறதா, இந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கொடுத்துருந்தேன். ஏடிஎம் ஆப்ஷன், அப்போ வந்து ஏடிஎம் ஆப்ஷன் வந்து 24,500 இருந்தது. ஸோ 35 சம்திங் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 38க்கு மேலே புட் ஆப்ஷன் பிளாஸ்ட் ஆகும். ஸோ 38 கிராஸ் பண்ண உடனே காமா பிளாஸ்ட் ஆச்சா, இதுதான் கேள்வி. நான் கொடுத்த டைம் 9:50. இதுதான் வந்து 9:50. இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா தான் வந்து 9:50. இப்போ இந்த ஏரியால தான் வந்து பிளாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். இது வந்து ஒரு சாதாரண ப்ரைஸ் ஆக்ஷன் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி தெரியலாம். ஸோ இது ப்ரைஸ் ஆக்ஷன் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸை அதனால் தாண்ட முடியாது. ஓகேவா, அதனால தாண்ட முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரிலேட்டட் டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டனல் த்ரூ ஏர் அப்படிங்கிற ஒரு புக்கை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய கான்செப்டை டெரைவ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை இதில் போட்டு இதை தூக்கி அதில் போட்டு இப்படி நிறையா பண்ணி ரிசர்ச் பண்ணின ஐடியாஸ் தான். அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் ஆக்கி அதுக்கு கூகுள் மேப்புன்னு பேர் வச்சு, அந்த கூகுள் மேப்புன்னு ஏன் பேர் வச்சேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்லி, ஸோ இத்தனையும் வந்து ஒரு ப்ராசஸாக ஒரு ப்ராப்பராக பண்ணியிருக்கு. ஸோ அதோடைய ரிசல்ட் தான் வந்து இந்த காமா பிளாஸ்ட். இந்த இடத்துல இருந்து எடுத்தது ஒரே ஸ்பைக்கில் இங்கிருந்து ஆல்மோஸ்ட் 25%, இங்கே 25% இப்படி போகிறான். ஆப்போசிட் ஆப்ஷன் இது புட் ஆப்ஷன், ஓகேவா, கால் ஆப்ஷன் 50% கீழே விழுகிறான். இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது வந்து மெக்கானிசம். ஸோ இந்த மெக்கானிசம் ஒன்ஸ் இப்படி நடந்ததுக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் முடிஞ்ச உடனே பிளாஸ்ட்
கன்சாலிடேஷன், பிளாஸ்ட். இது ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய நார்மல் பீப்புளுக்கே வந்து ரேலி, பேஸ், ரேலி இப்படி ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. பட் அது கிடையாது. இது ரேலி, பேஸ், ரேலி அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்கன்னா, இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன், இது ஒரு ஃப்ளாகு, இது போலு, இந்த இடத்துல வாங்குவீங்க டாப்ல. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். நான் ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி பேச கிடையாது. டைம், ப்ரைஸ் மெக்கானிசம், ப்ரெடிக்ஷன் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும், ஏன் வருஷம் கூட ஆகலாம் நான் சொல்கிற விஷயங்களை திரும்பி பார்க்கறதுக்கு. ஓ இப்படியும் வந்து பண்ணலாம், ஓ இப்படியெல்லாம் வழி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்காகத்தான் இதை நான் வந்து டைம் ஸ்டாம்போட மார்க்கெட்டில் பாசிபிலிட்டி இருக்குது, இதுவும் பாசிபிள், இப்படி ட்ரையாங்கிள் பேட்டர்னை போட்டோ ரெக்டாங்கிள் பேட்டர்ன் பாக்ஸ் பேட்டர்ன் போட்டோ அது பிரேக் அவுட் ஆன உடனே வாங்கு அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. அது மட்டும் கான்செப்ட் கிடையாது. அதை வச்சு மட்டும் பெருசாக பண்ணிடலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கன்ஃபார்மாக நடந்துரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா தவறு சொல்ல கிடையாது. அதில் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்களுடைய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஸ்க் வந்துருச்சுன்னா குவிட் பண்ணிட்டு வேற ட்ரேடுக்கு பண்ணுங்க. கிளாசிக்கல் வே அப்ரோச்சஸ் வந்து நிறைய சைக்காலஜி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் அது ரிலேட்டடாகவும் வார்னிங் கொடுக்கறது. ஸோ இது பாசிபிள் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய யூசர் ஆகட்டும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும். இது வந்து காமா பிளாஸ்ட். காமா பிளாஸ்ட் கண்டுபிடிக்கிறது சாத்தியமா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட், காமா பிளாஸ்ட் கண்டுபிடிக்கிறது சாத்தியம் அப்படிங்கிறத வந்து கிளியராக இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபைனலாக வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். என்னுடைய சேனல் கன்சிஸ்டண்ட்டாக 1000 கேஸ் வியூஸோட மினிமம் ரொம்ப பெருசாக இல்லை, மினிமமாக தான் நான் கேட்குறேன். 300 லைக்ஸ் கேட்டகிரி வரும்போது அப்போது நிறைய ஃப்ரீ சர்வீசஸ் ஃப்ரீயாக என்னால் வந்து அல்கோ சர்வீஸ் கூட கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஐ ஆம் ஹேவிங் பொட்டென்ஷியல். ஸோ இது எல்லாத்துக்கும் டைம் அப்படிங்கிறது வேணும். நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.